குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்டாப் குக்கிங் சேனல். சேமியா கிச்சடி எல்லாருக்கும் தெரியும். சேமியா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் சேமியா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சேமியா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா, சர்க்கரை, தேங்காய் துருவியது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணியில் கரைச்சி நம்ம தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். முதல்ல சேமியாவை எந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு பிசைய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேமியாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுலாம் பிசையக்கூடாது. நம்ம அடுத்த முறை பிசைந்து வைக்கும் போது உப்பு போட்டு நல்லா பிசைந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைந்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா சேமியா குழ குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி ஒரு இட்லி குக்கர் எடுத்து அதில் ஒரு கிளாத் வச்சு அதில் இந்த மாதிரி பரப்பி போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க சேமியாவை. ஒரு தடவை நல்லா வேக வச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா தெளித்து நல்லா பிசைந்துக்கோங்க. திரும்ப நம்ம ஒரு தடவை பிசையணும். பிசைந்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்து தண்ணியில் கலக்கி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க போதும். அதில் கலக்கி நல்லா தண்ணி தெளித்து, உப்பு தண்ணியை தெளித்து திரும்ப பிசைந்துட்டு எடுத்து அதே இட்லி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைந்த பிறகு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு நல்லா வேக வைங்க. இது 2வது தடவை நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து இட்லி சட்டியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேமியா புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. நம்ம வேக வச்ச புட்டில் தேங்காய், சர்க்கரை எல்லாம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துடுங்க. நம்ம சூடாக இருக்கும் போதே போடுறதுனால நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப சிம்பிளான, ஈஸியான நம்மளோட சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்டாப் குக்கிங் சேனல்.